ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே மேட்ச்சில் இஷான் கிஷான் ஐபிஎல்லில் டெபியூ ஆன நாள். ஸோ இஷான் கிஷானை கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு. ரேங்க்கும் நல்ல ரேங்க் தான் வந்தது கிராண்ட் லீகில். அதே போல் இந்த மேட்ச்சுக்கான ஃபுல் ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். நான் எப்பவுமே சொல்லக்கூடியது என்னென்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிட்டு போவேன். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐபிஎல்லில் 26வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு வென்யூ எக்னா கிரிக்கெட் கிரவுண்டு. லக்னோடைய ஹோம் கிரவுண்டு தான் இந்த எக்னா கிரிக்கெட் கிரவுண்டு. பிச்சு நியூட்ரல் ட்ராக் தான். ஆவரேஜ் ஸ்கோர் 156 பதிவாயிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4க்கு 3 மேட்ச் வின் ஆகியிருக்காங்க. 8 பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீம் மோதுறப்போ 3 மேட்ச்சில் 3க்கு 3மே லக்னோ தான் வின் ஆகிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் மேபி சேஞ்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆன் டைமில். அடுத்தது லக்னோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பிளேயிங்களோட வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த மேட்சுக்கான கீ பிளேயர்ஸ் யாருன்னு வாங்க பார்க்கலாம். ஜெமி ரிச்சர்ட்சன் 12 ஏப்ரல் 2021 ஐபிஎல்லில் இவர் முதல்ல கால் பதிச்ச நாள். ஸோ ஜெமி ரிச்சர்ட்சனை ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம திடீர்னு எதிர்பார்க்க மாட்டோம் ஒரு பர்டிகுலர் பவுலர் 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ எடுப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் லோவாக இருப்பார். கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாருன்னா நிக்லஸ் போரான். ஜஸ்ட் 52 ரன் அடித்தா போதும். அவருடைய ஐபிஎல் கரியரில் 1500 ரன்களை ரீச் பண்ணுவார். இதே 52 ரன்னை அவர் இந்த மேட்சில் ஸ்கோர் பண்ணார்னா ஆரஞ்சு கேப்பில் டாப் 5க்குள்ளே என்ட்ரு ஆவார். இது நோட் பண்ணக்கூடிய விஷயம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிக்கலஸ் போரான் பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். ஒரு வயசு அளவுக்கு எலிஜிபிளாக இருப்பார். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா ரிஷப் பண்ட். ஜஸ்ட் 9 ரன் அடித்தா போதும் 3000 ரன்களை அவரோட ஐபிஎல் கரியர் ரீச் பண்ணுவார். 9 ரன்ன்றது ஒரு 20 ரன் அடித்து ஒரு கேட்ச் பிடிச்சா கூட ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் சொல்லக்கூடிய பிளேயர்லாம் வேணும்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ட்ராப் பண்ணுறதுனா ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் வெறும் 9 ரன் அடிச்சுட்டு கூட அவுட் ஆகிட்டு போகலாம். யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ட்ராப் பண்ணுறதுனா ட்ராப் பண்ணுங்கள், எல்லாம் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா அக்சர் பட்டேல். ஜஸ்ட் 39 ரன் அடித்தா போதும் அவருடைய ஐபிஎல் கரியரில் 1500 ரன்களை ரீச் பண்ணுவார். இந்த ரெண்டு டீமுமே மோதும்போது பர்டிகுலராக மேட்சை பற்றி சொல்லணும்னா எந்த டீமுமே நம்ம மென்ஷன் பண்ண முடியாது இவங்க தான் நின்று விளையாடுவாங்க. ஏன்னா யாரோ ஒரு பர்டிகுலர் பிளேயர் திடீர்னு டேவிட் வார்னர் நின்று விளையாடுறாரு, ராகுல் நின்று விளையாடுறாரு, டிகாக் நின்று விளையாடுறாரு, போரான். அதே போல் அக்சர் பட்டேல் கூட ஒரு மேட்ச்சில் நின்று 44 ரன் அடிச்சிருக்காரு. இந்த 2 டீம் மோதுறப்போ விக்கெட்டும் எழுது, பேட்டிங்லும் ஒரு பிளேயர் நின்று அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அதே போல் யாஸ் தாகூர் இந்த 2 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான கீ பிளேயர் பேட்டில் பார்க்கலாம் வாங்க. முக்கியமான கீ பேட்டில் யாருன்னா ஆண்ட்ரிச் நோட்டிச்சை தேவதத் படிக்கலை 3 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிளேயர் பேட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல இவரும் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதே போல் லக்னோ பக்கம்னா ரவி பிஷ்னாய், டேவிட் வார்னரை 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய கீ பேட்டில்னா குர்னால் பாண்டியா, ரிஷப் பண்ட்டை சேம் 3 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த 3 டைம் அவுட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த பர்டிகுலர் பிளேயர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறப்ப இந்த பவுலரை தான் திரும்ப பவுல் பண்ண வைப்பாங்க. அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்ததா டீமுக்கு எதிராக நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். டெல்லிக்கு எதிராக கேஎல் ராகுல் 381 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் இந்த வென்யூ லீடரும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கேஎல் ராகுல் தான் அதிக ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு குயின்டன் டிகாக்கு 342 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்ததாக ரிஷப் பண்ட் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 83 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக 41 வச்சிருக்காரு.
பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகமாக விக்கெட் விழுந்திருக்குன்னா ரவி பிஷ்னாய். இந்த ரவி பிஷ்னாய் தான் இந்த வென்யூவில் பவுலிங்கில் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. 9 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மட்டுமே. வாங்க பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு டீம்லையுமே பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர் இந்த 6 பிளேயர் தான். பார்க்க எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டூப்ளிகேட்டே இதில் தான். நம்மளை காலவாரி விடுறது இந்த பிளேயர்ஸில் தான் இருப்பாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறது இந்த 2 பிளேயர் தான். இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ராப் பண்ணுங்க, இல்லைன்னா ரெண்டுமே பிக் பண்ணிக்காங்க, இல்லைன்னா ரெண்டுமே ட்ராப் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ட்ராப் பண்ணுறது ஒரு ஹெவி ரிஸ்க்கு. யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. இல்லை ப்ரோ நான் சேஃபாகவும் மூவ் பண்ணிங்கன்னா 2 பிளேயருமே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மேட்சுக்கு நான் ஃப்ளாப் ஆகிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர் யாருன்னா டி ஸ்டப். இந்த பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகும்னு தோணுது. ஏன்னா 2 மேட்ச் கண்டினியூவாக MVP வாங்கியிருக்காரு, டபுள் 50 வேறு வந்திருக்கு. ஸோ இந்த பிளேயர் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா குயின்டன் டீகாக்கு. இவர் லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச்சில் 100வது மேட்ச் ஐபிஎல்லில் அப்படியே ஃப்ளாப் ஆகிட்டு போயிட்டார். இந்த மாதிரி 100வது மேட்ச்சோ இல்லை ஒரு 50வது மேட்ச்சோ இல்லை ஐபிஎல்ல 150வது மேட்ச்சோ ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க விளையாடக்கூடிய அந்த மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய நாக்காடுறாங்க. வேணும்னா டீகாக்கு வந்து கேப்டனாக ட்ரை பண்ணிப்பாங்க. யூனிவர்சல் கேப்டனாகவும் எல்லாரும் டீகாக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது இந்த ரீசனுக்காக மட்டும்தான். ரிஸ்க் எடுக்கிறதுனா இந்த 3 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்க. அடுத்து பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணால் ஜெமி ரிச்சர்ட்சன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐபிஎல்ல டெபியூ ஆனதுனால இன்றைக்கி வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டேன். அதே போல் ரவி பிஷ்னாய் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கார். வென்யூவோட லீடரே இவர் தான். இந்த வென்யூவில் அதிகமாக விக்கெட் விழுந்தது ரவி பிஷ்னாய்க்கு மட்டும்தான். அபிஷேக் போரால் 1 டவுன் வராரு, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். டிசியோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அபிஷேக் போரால் எடுத்து பாருங்கள். இந்த படிக்கலும் பட்டோனியும் நம்ம மென்ஷனே பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த மேட்ச் ஆடுவானுன்னு தெரியாது. எந்த மேட்ச்சு இப்போ பட்டோனிலாம் திடீர்னு இறக்கி விடுவாங்க, திடீர்னு பேட்டிங்கே கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த 2 பிளேயரை பற்றி நான் மென்ஷனே பண்ண மாட்டேன். லைனப்ஸ் சேஞ்ச் ஆனால் ஆன் டைமில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்னக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மெத்தட்லேயே போங்க. மோஸ்ட்லி நாம் சொன்ன மெத்தடில் தான் கேப்டன் வைஸ் கேப்டனே பாஸ் ஆகும். அதனால் டீமை நல்லா மேக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக பவுலிங்கில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பவுலர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் லக்னோவுக்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பவர் பிளேலே பவுல் பண்ணுவார். கலீல் அகமது இப்போ விளையாடுற டெல்லி மேட்சை விட அடுத்து விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த டெல்லி மேட்ச்சில் கலீல் அகமதோட 50வது மேட்ச்சு. ஸோ இந்த பவுலர் இந்த சீசனில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சு நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே போல் 7 விக்கெட் இந்த சீசனில் எடுத்திருக்காரு. ஜஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்தால் போதும், பர்பிள் கேப் இவருக்கு வரும். பவுலிங்கில் ஒரு பிளேயருக்கு வந்து டெல்லி பக்கம் ட்ரை பண்ணணும்னா கலீல் அகமது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். அதே போல் கேஎல் ராகுல 2 முறை அவுட் எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.